ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கனவா கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கனவாவை 4 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் பாத்திரம் சூடான உடனே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வெங்காயம், ஏலக்காய், கருவேப்பட்டை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா வதங்கிருச்சு. வதங்கின உடனே தக்காளி சேர்க்குறேன். அதையும் வதங்கின உடனே கனவா சேர்த்துக்கிறேங்க. கனவா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. வதங்கினதுக்கப்புறம் கெச்சப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. 1 ஸ்பூன் தான் போடுறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கிறங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி ஆகட்டும். ஆகின உடனே தேங்காய், முந்திரி, பொட்டுக்கடலை போட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதையும் அதோடு சேர்த்து நல்லா இதில் சிம்மில் வச்சுருங்க, லோ சிம்மில். இப்போ அழகான கனவா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு, கனவா கிரேவி, ரசம் சோறோடு நல்லா சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.